திருப்பூரில் சொந்த வாகனத்தை வாடகை வாகனமாக பயன்படுத்திய வாகனம் சிறைப்பிடிப்பு. போலீசில் புகார். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. இதனால் வாடகை வாகன ஓட்டுநர்கள் தொழில் முடங்கி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளனர். அதனை பயன்படுத்தி சொந்த வாகன உரிமையாளர்கள் சிலர் சொந்த வாகனத்தை வாடகை வாகனமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வாடகை வாகன ஓட்டுநர்கள் நேற்று மதியம் திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த ஆம்னி வாகனத்தில் அதிக அளவில் வடமாநில ஆட்களை ஏற்றி வந்துள்ளதை பார்த்து விசாரித்துள்ளனர். அப்போது ஆம்னி வாகனத்தை ஓட்டி வந்தவர் குண்டடம் அருகே உள்ள ருத்ராவதி பேரூராட்சியை சேர்ந்த திருமூர்த்தி என்பது தெரியவந்தது. குண்டடம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் வடமாநிலத்தவர்கள் ரயில் மூலம் சொந்த ஊருக்கு செல்ல வாடகைக்கு வாகனத்தை பேசி அதில் ஏற்றி வரப்பட்டது தெரியவந்தது. வாகனத்தை சிறைபிடித்த வாடகை வாகன ஓட்டுநர்கள் உரிமையக்கரங்கள் தொழிற்சங்கம் மற்றும் சுற்றுலா வாகன உரிமையாளர் ஓட்டுநர் சங்கம் சார்பில் திருப்பூர் வடக்கு போலீசில் புகார் அளித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். என் பேர் சதீஷ்குமாருங்க. நாங்கள் வாகன உரிமையாளர் சங்கம் உரிமைக்கரங்கள் சங்கத்தில் இருக்கிறோங்க. இந்த மாதிரி வாகனம் நாங்கள் தமிழக அரசினுடைய இதில் நாங்கள் ரொம்ப சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் தான் நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் வாடகைக்கு ஒரு 100 வாடகைக்கு போனால் அங்கே 4 குறுக்காட்டுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பதில் பேசுகிறக்கே அவருக்கு ஓன் போட்டுக்காரங்க நீ சுற்றி வண்டி ஓட்டி தக்குறாங்க. இப்போ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு வண்டி பிடிச்சிருக்கிறோம். இந்த வண்டி உக்கடத்தில் குண்டடத்தில் வண்டி வாடகைக்கு எடுத்து ஓடிட்டுருக்காங்க. நாகப்பட்டினம் ஸ்டேஷனில் அந்த வண்டி இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணல. ஆனால் குண்டடத்தில் சுத்தமாக எல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. டீ போட்டுக்காரங்களாம் வாடகையே எல்லாம் கொண்டுருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த வண்டி பிடிச்சிருக்கிறோம். அடுத்த ஆர்டி ஆஃபீஸில் ஒப்படைக்கிறோம். இது இந்த மாதிரி சூழ்நிலை அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். டீ போர்டு வாடகைக்கு இ பாஸ் கொடுக்கறதுக்குண்டான நடைமுறை எடுக்கணும். நாங்கள் ரொம்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த ஓன் போர்டுக்காரங்க திருப்பூரில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதுக்கு அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும். நன்றிங்க, ரொம்ப நன்றி. திருப்பூர் மாவட்டம் உரிமைக்கரங்கள் முதலமைச்சர் 558 KPM.